ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் பைனாப்பிள் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு சின்ன பைனாப்பிள் தான். அதில் பாதி எடுத்து அதை தோல் சீவிட்டு கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் நெய் ஊற்றி, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி, நெய் உருகுனதும் இந்த அரைச்ச பைனாப்பிள் விழுதை போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருப்போம். இந்த பைனாப்பிள் ஹல்வா ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். பைனாப்பிள் சும்மா சாப்பிடும்போதே நல்ல வாசமாக நல்லாயிருக்கும். அதுவும் நல்லா பழுத்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த வாசம் வந்து வீடே மணக்கும். இதை வந்து ஹல்வாவாக செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் கூடுதலாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா வெந்துடணும். இந்த பைனாப்பிள் ஜூஸ் வந்து, அதாவது நம்ம பல்ப்பு, அதாவது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இது நல்லா வெந்துடணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது கொஞ்சம் அதில் இருக்க கொஞ்சம் தண்ணி சத்தெல்லாம் கொஞ்சம் அப்படியே சுருண்டு வரட்டும். அது வரைக்கும் நம்ம மெதுவாக கைவிடாமல் கிளறிடலாம். நல்ல பழுத்த பழம் அப்படிங்கிறதுனால நல்ல மணமாக இருக்குது. இதில் என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்ட இந்த கார்ன்ஃப்ளவரை அப்படி இதில் ஊற்றணும். இதில் சேர்த்து நல்லா அதையும் கிண்டலாம். இது கைவிடாமல் கொஞ்சம் கிளறணும், கட்டி விடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கைவிடாமல் நல்லா கிளறணும். இதில் வந்து கொஞ்சம் வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் எல்லோ கலர் கொஞ்சம் சேர்த்தேன், ரொம்ப கம்மியாக சேர்த்தேன். வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், வேண்டானாலும் விட்டுடலாம். இல்லை குங்குமப்பூ இருந்தால் அதில் பாலில் கரைச்சி கூட விடலாம். நல்லா வாசமாகவும் இருக்கும், கலரும் நல்லா வந்துடும். இது நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். கட்டி விழாமல் பார்த்துக்கணும். நல்ல வாசமாக இருக்குது, மணக்குது. நெய்யில் வந்து பைனாப்பிள் வதக்குனா எப்படி இருக்கும்? நெய் வாசம், பைனாப்பிள் வாசம் எல்லாம் சேர்ந்து வீடே மணக்குது. இதில் வந்து ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதுவும் நல்லா கரையட்டும். கரைஞ்சி நல்லா அதையும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ கூட குறைச்சி பார்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். இதில் அரைக்கும்போது கொஞ்சம் பழம் இருந்தால் கூட பரவாயில்ல, அது கடித்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா தான் இருக்கும். அது வடிகட்டணும்ல அவசியம் இல்லை, அப்படி போட்டு பண்ணலாம். கடிப்படும்போது நல்லாயிருக்கும். நல்லா இந்த கொஞ்சம் கூட தண்ணி சத்து இல்லாமல், அதாவது இந்த நம்ம சர்க்கரை போடும்போது அது கொஞ்சம் இலகி வரும்ல, அது நல்லா சுருண்டு வரட்டும். இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சம் சர்க்கரையில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே மொத்தமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக. ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் போதும். இது கொஞ்சம் தானே, அளவு கொஞ்சம்தான். ஒரு 4 ஸ்லைஸ் தான் இருக்கும். நான் வந்து அந்த சின்ன பழத்துலேயும் பாதி தான் போட்டேன், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்தா போதும். நல்லா சுருண்டு வருது. இப்போ இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சுருளை நல்லா கிண்டலாம். அது நல்ல பதமாக வரட்டும், திரண்டு வரட்டும். அல்வா பதத்துக்கு ஒட்டாமல் நல்லா வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் கிண்டலாம். இப்போ ஒரு பக்கம் ஸ்டவ்வில் நம்ம வந்து ஒரு நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கலாம். நம்மளுக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ அதெல்லாம் வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு போடலாம், பாதாம் போடலாம், எல்லாம் போட்டுக்கலாம். கிஸ்மிஸ் பழம், அதாவது ட்ரை கிரேப்ஸ் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு அதில் போட்டாச்சு. போட்டு நல்லா பாருங்கள், நல்லா அல்வா பதத்துக்கு நல்லா சுருண்டு நல்லா திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். பாருங்கள்,
நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.